வெல்கம் டு ஆல்ரவுண்டர் அம்மம்மா சேனல். இன்றைக்கி நான் வந்து மாம்பழ கேசரி செய்ய போகிறேங்க. அதுக்குரிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரவை, 1 கப் ஜீனி, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், மாம்பழம், நெய். இவ்வளோதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மாம்பழத்தை இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கிடுவோம். மாம்பழத்தை இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோங்க. இப்போ அது ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறோம். நம்ம இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க நெய்யில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை வறுத்துக்கிடுவோங்க. கொஞ்சம் நெய் சூடாகட்டும். நெய் சூடாகிடுச்சு. இந்த முந்திரி பருப்பு பொடிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் எடுத்து வச்சுக்குவோங்க தனியாக. வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை எடுத்துகிட்டேன். அதுலேயே ரவையை போட்டு நம்ம வறுப்போங்க. 1 கப் ரவை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குருவோங்க. நம்ம ரவை நல்லா வறுபட்டுருச்சிங்க. இது கூடவே நம்ம கொதிக்க வச்சுக்க தண்ணியை ஊற்றிக்கிடுவோங்க. இது சுடு தண்ணிங்க. இது 2 கப் அளந்து வச்சுருக்கேங்க. 2 கப் தண்ணியை இந்த ரவையில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2 கப் தண்ணியை இந்த ரவையில் அப்படியே ஊற்றிக்கிடுவோம். நம்ம வந்து 2 கப் தண்ணியை ஊற்றிட்டோங்க. இது கொஞ்சம் அது கூடவே நம்ம ஒரு 1/2 கப்பு பாலும் ஊற்றிக்கிடுவோங்க. 2 கப் தண்ணி, 1/2 கப் பால் அதையும் ஊற்றி கொஞ்சம் நேரம் ரவை நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் போடுவோம். கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சு வேக வைப்போம். இதோட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம். அப்படி நேரடியாக ஊற்றுறோம். 1 டேபிள் ஸ்பூன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நம்ம ரவை வெந்துருச்சு. நல்ல எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் நம்ம நல்ல உப்புமா கேசரி பொழுன்னு இருக்குங்க. நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க 1 கப் ஜீனியை போட்டுக்கிறோங்க. ஏன்னா நம்ம மாம்பழம் போடுறதுனால இந்த 1 கப்பே போதும். இனிப்பு சரியாக இருக்கும். கொஞ்சம் ஜீனி வந்து கரையட்டும், ரவையோடு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோங்க. எண்ணெய் ஊற்றணும், அதை கூட நெய்யும் ஊற்றுவோங்க. எடுத்து வச்சுட்டு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். இப்போ நல்லா ஜீனி நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ தான் கரையுது. கரைஞ்ச உடனே நம்ம அடுத்த பொருளை போடுவோம். நம்ம இப்போ மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, விழுதா அதை போட்டுருவோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு கலர்லாம் தேவையில்லைங்க. இந்த மாம்பழத்தோட கலரே போதுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பால், மாம்பழம் எல்லாம் செய்கிறனால இந்த கேசரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கணுங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸையும் போட்டுருவோம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம கேசரி ஆல்மோஸ்ட்டு ஃபைனலுக்கு வந்துருச்சுங்க. கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம மாம்பழ கேசரி தயாராகிடுச்சிங்க. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாம் கரெக்டாக வந்துருச்சுங்க. உங்களுக்கு இதோட கொஞ்சம் கலர் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த கலரே போதும்னு விட்டுட்டேங்க. வேறு எக்ஸ்ட்ரா கலர்லாம் சேர்க்கலை. பாருங்கள் நம்ம மாம்பழ கேசரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எல்லாம் வெந்து ரவையெல்லாம் ஒன்று போல் வெந்து கரெக்டாக வந்துருச்சுங்க பக்குவம். அந்த எண்ணெய் ஊற்றுனனால தான் இப்படி லூஸாக இருக்குது. நம்ம வெறும் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சீக்கிரம் கெட்டியாகிடும். என்னென்னா இப்போ செய்கிற சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க, ஒன்றும் ஆகாது. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். நம்ம கேசரி முடிஞ்சிருச்சுங்க. பாருங்கள், என்னோடய இந்த கேசரி ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.